நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். போதும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக, இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நல்ல கனிகளை, மிகுந்த கனிகளை தர வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்து இருக்கிறோம். நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் மிகுந்த கனிகளை தர வேண்டும். கனி என்றால் என்ன? மிகுந்த கனி என்று பார்க்கிறோம். கனி என்பது என்ன? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கனினா என்னது? நம்முடைய சுபாவம். இப்போ ஒரு மரம் இருக்குன்னா, மரம் என்பது என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் மரம். அப்ப இந்த மரத்துல வெறும் பாருங்க, நட்டு தண்ணி ஊத்தி அதுல எதுவுமே காய்க்கலனா, கனி கொடுக்கலன்னா எவ்வளவு கவலையா இருக்கும். மரம் அதுக்கு வளர்ச்சி அடையும் போது கனிகளை தர வேண்டும். அது மாதிரி நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனோ வருஷம் ஆலயத்துக்கு வருகிறோம். கனி இல்லாத ஒரு ஜீவியம் நமக்குள்ள இருக்கும் போது பாருங்க, ஆண்டவர் துக்கப்படுகிறார். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப கனி என்பது என்ன? நம்முடைய சுபாவத்தை குறிக்கிறது. கனி என்பது பிதாவின் சுபாவம். இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ளும் காணப்பட வேண்டும், நமக்குள் செயல்பட வேண்டும். வாசிக்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு. ஆவியின் கனியோ என்ன கனி இது? ஆவியின் கனியோ அன்பு. அன்பு. அன்பு என்ற கனி உங்ககிட்ட இருக்கா? பாருங்க, ஒவ்வொன்னா வாசிக்கும் போது தன்னை ஆராய்ந்து பாருங்க. முதலாவது ஆவியின் கனி என்ன? அன்பு. அன்புதான் மிகவும் அவசியம். கிறிஸ்துவ ஜீவியம் என்பதே, கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு அடித்தளமே என்னதுதான்? அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆவியின் கனிகளில் அன்பு உங்களுக்கும் எனக்கு இருக்கிறதா? அன்பு. இரண்டாவது என்ன? சந்தோஷம். சந்தோஷம். உனக்குள்ள சந்தோஷம் என்கிற கனி இருக்கிறதா? சமாதானம். சமாதானம். நீடிய பொறுமை. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல ஆவியின் கனிகள் 9 வித ஆவியின் கனிகளை வாசிக்க கேட்டோம். அன்பு. இந்த அன்பு நமக்கு இருக்கிறதா? எல்லாருடைய அன்போடு நாம் ஜீவிக்கிறோமா, பேசுறோமா? பாருங்க, இந்த பூமியில இருக்கிற கொஞ்சம் சொற்ப நாட்கள் தான். நமக்கு 1000 வருஷம்லாம் கிடையாது. 70 பலத்தின் மிகுதியினால 80. அது வருத்தம் தான் வேத வசனம் சொல்லுது. இப்ப நம்ம கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நாள் என்னதான் செய்யணுமா? நம்ம ஒருவருக்கொருவர் அன்பாகவே இருக்க வேண்டும். இந்த அன்பின் கனி உனக்கு இருக்கிறதா? இந்த கால வேளையில ஆண்டவர் கேட்கிற இந்த வார்த்தை இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது சந்தோஷம். சந்தோஷமா நாம் இருக்கிறோமா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலராகிய பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, சந்தோஷமாக நான் இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? பாருங்க, சந்தோஷம் நம் ஜீவியத்துல காணப்படும். நம்ம கவலைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கும் போதுதான் என்ன கிடைக்கும்? சந்தோஷம். நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் என் பாதபடியில இறக்கி வை என்று ஒவ்வொரு மனிதனை அவர் சொல்லுகிற ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறேன்.
பாருங்க, அப்படி எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்குங்க. நான் உம்முடையவன், நான் உம்முடையவள், சந்தோஷமாக இருக்கணும். பாருங்க, சமாதானம். குடும்பத்துல சமாதானம் இருக்கா? என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். நம் இருதயத்திலே வச்சிட்டார். இப்ப சமாதானமா இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் நம்முடைய கையில இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையிலே. பாருங்க, ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப சமாதானம் உடையவர்களாக ஒருவருக்கொருவர், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாதானமாக காணப்பட வேண்டும். உனக்குள்ள சமாதானம் என்னும் கனி இருந்தால் நீ சமாதானமாக குடும்பத்தில் இருப்ப. ஒருவர் பேசிட்டாலும் என்ன செய்தாலும் பாருங்க, பொறுமையை இழந்து பேசினாலும் நீ சமாதானம் பண்ணுவதற்கு தான் நீ வாஞ்சிப்பாய். உனக்குள்ள சமாதானம் என்னும் கனி இருந்தால் மாத்திரமே. உனக்குள்ள சமாதானம் என்னும் கனி வேண்டும். அடுத்து நான்காவது என்ன பார்க்கிறோம்? நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. உனக்கு கஷ்டங்கள் வரும்போது உன்னை இகழ்வாங்க, உன்னை அற்பமாக எண்ணுவாங்க, அதிகமாக நீ நெருக்கப்படுகிற நாட்களில் தேவனை நோக்கி துதிக்கணும். எதுவுமே நீ பேசக்கூடாது, நீ அமைதலாக இருக்க வேணும். என்ன பேசினாலும் பேசிக்கன்னு சொல்லிட்டு நீ பெருமையோடு காது இல்லாதவனை போல இந்த வையப்படும் போது அந்த நேரத்தில் நீ இருக்கணும். காது கேட்காதவனாய் பாருங்க, நீடிய பொறுமை. அதுதான் நீடிய பொறுமை என்னும் கனி உனக்கு இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து தயவு, நற்குணம், விசுவாசம். விசுவாசம் முக்கியமானது. நம்பிக்கை, விசுவாசம், அடுத்து என்னது? அன்பு. இவைகளில் அன்பே பெரியது. உனக்கு விசுவாசம், தேவன் மேல் நம்பிக்கை, இந்த அன்பு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். விசுவாசம் இந்த நாட்களில் மிகவும் அவசியம். சாந்தம். நீ சாந்தத்தோடு இருக்கிறாயா? சாந்த குணம் உனக்கு இருக்கிறதா? சாந்தம் என்னும் கனி. இச்சை அடக்கம். இதெல்லாம் ஆவியின் கனிகள். பிதாவின் சுபாவம், பிதாவுக்குள்ள இருக்கிற சுபாவம். நீ அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நீ, அவருக்குள்ள இருக்கிற அந்த 9 வித ஆவியின் கனிகள் உனக்குள்ளாக ஆளுகை செய்ய வேண்டும். இச்சை அடக்கம் உனக்கு இருக்கிறதா? எதுவுமே உன்னால அடக்க முடியல. அந்த இச்சை அடக்கம் என்னும் இந்த கனி உனக்கு மிகவும் அவசியம் இந்த கடைசி நாட்களில். இப்ப இச்சை அடக்கம் கனி இந்த நாட்களில் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதை ஆண்டவர் செய்ய சொல்லிருக்கிறார். இதை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு இச்சை அடக்கம் நமக்கு மிகவும் அவசியம். முதலாவது ஆவியின் கனியோ அன்பு. பாருங்க, இந்த அன்பு யார்? இந்த அன்புன்னு சொல்லுவது அவர்தாம், தேவன்தாம் அன்பாயிருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 7லிருந்து 9 வரை நான் வாசிக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 7லிருந்து 9 வரை. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணுமா? அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அன்பு யாரால உண்டானதா? தேவனால உண்டானது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனக்குள்ள அன்பே இல்ல சொல்றவங்க அல்லேலூயா போடுங்க. எல்லாம் சுதாரிப்பா இருக்காங்க. அப்ப நமக்குள்ள யார் இருக்கா? அன்பின் தேவன். அன்பு என்பது தேவனை குறிக்கிறது. பாருங்க, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பா இருக்கிறார். ஒவ்வொரு சிலர் பார்த்தா நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போவாங்க, ஸ்தோத்திரம் போட்டாலும் என்ன திரும்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் ஒயிட்டா இருக்கேன். இருதயமும் பார்த்தா இருளா இருக்கும். அவங்க ஸ்தோத்திரம் போட்டுட்டாங்கன்னா நல்லவங்கன்னு அர்த்தம். சரி, ஆண்டவர் உள்ள இருக்காரு. ஸ்தோத்திரம் போட்டு அப்படி திரும்பிட்டு போயிடுவாங்க. நீ தீர்க்க தரிசனம் உடையவர்களா இருக்கலாம், உன்கிட்ட அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்ல. வேத வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அன்பு உடையவர்களாக இருக்கணும். அநேகர் பார்த்தா ஆவிக்குரிய சபைக்கு போவாங்க. நாம் வருகிறது இது ஆவிக்குரிய சபை. பாருங்க, நம்ம கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நாம் பிரயாசப்படுகிறோம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த ஆவிக்குரிய சபையா இருந்தாலும் நீ ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அன்பு உனக்குள்ள இல்லைன்னா தேவன் உனக்குள்ள இல்ல. மெயினான ஒரு அன்பு. தேவன் அன்பா இருக்கிறார். நாம் உளையான சேற்றினில பாவத்துல விழுந்த போதிலும் கூட நம்மளை பார்த்து எழுந்திருக்க கூடாதபடி நாம் கிடந்தோம். பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அவர் அனுப்பினார். அவருடைய அன்பு நம்மளை தேடி வந்தது. அவருடைய அன்பு நம்மளை தேடி வந்தது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் எத்தனை பேர் பார்க்கின்றோம்? நம்முடைய தேவன் அன்பு உள்ள தேவன். நாமும் ஒருவருக்கொருவர் அன்பா இருந்தா உன் குடும்பத்துல சமாதானம் தான். எந்த பிரச்சனையும் வராது, சமாதான கேடு வராது. உனக்குள்ள எது இருக்கு? அன்பு. அன்புனா யாரு? அவர்தாம் தேவன். சுருக்கமா சொல்ல போனா அதுதான் தேவன். பிதாவின் குணம் உனக்குள்ள, அன்பின் ஆவியின் கனி உனக்கு இருந்தா உன் குடும்பத்துல பிரச்சனை வராது, சமாதானம் கிடைக்கும். உன்னை தேடி வருவாங்க. தேவன் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கும் போது தம்முடைய ஒரே பேரானாகிய குமாரனாகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்கினியா இருக்கார். அதை பார்த்தா அப்படி இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, அநேக இடத்துல மடிந்து போயிட்டாங்க. பயங்கரமா கோவப்படுவார். யாரு? தேவன். நான் எது கோவப்படுவாரு? இயேசு கிறிஸ்து பாருங்களேன், நான் அன்புள்ள எதுக்கு நான் அன்புள்ளவரா இருக்கேன். பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். எல்லாம் தவறாக புரிந்து கொள்றாங்க. தேவன் அன்பா இருக்கிறேன் அதை காண்பிக்கும்படி என்ன செய்யறாரா, அவருக்குள்ள இருக்கிற பாருங்க மடியில இருக்கிற ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அவரே நமக்காக தந்தார். அன்பை வெளிப்படுத்துறார். பாருங்க, நான் அன்புள்ளவன், நீ அறிய வேண்டும். நீ அக்கிரமத்திலையும் என் பலியை விட்டு விலகி போற, நீ உன் இருதயத்தை கடினப்படுத்துற. ஆகவே நான் எவ்வளவோன்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதனாலதான் பிதாவின் பாருங்க கோபம் ஒவ்வொருவரையும் எரித்தது என்று பார்க்கிறோம். அவர் பாருங்க, நான் எவ்வளவு அன்புள்ளவன் என்று உனக்கு காண்பிக்க முடியாக இந்த உலகத்துக்கு ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பாருங்க இந்த பூமிக்கு நமக்காக அனுப்பினார். உளையான சேற்றினில விழுந்து கிடந்தோம், நம்மளை தூக்கி எடுத்தார். எப்படி தூக்கி எடுத்தார்? அவருடைய சொந்த இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, முழு சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நம்மளை தூக்கி எடுத்தார். எவ்வளவு அன்பு இருக்குமானால் நாம் அடைய வேண்டிய தண்டனையை, சிலுவை தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு அவமானம், நமக்கு வர வேண்டிய அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் ஜனமே, இந்த கல்வாரி சிலுவையை, இந்த கல்வாரியின் பாடுகளை எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறோம்? நமக்கு சின்ன சோதனை வரும்போது நம்மளால சகிக்க முடியல. பாருங்க, தேவன் இந்த ஆவியின் கனி, இந்த அன்பு, இந்த அன்பின் தேவன் உனக்குள்ள இருந்தான். ஆனா உனக்கு சகிப்பு தன்மை வரும். நீ நீடிய பொறுமையாக இருப்பாய். இந்த 9 வித ஆவியின் கனி உனக்குள்ள வாசம் செய்யும். நீ எதற்கு நீ சோர்ந்து போக மாட்டாய். இந்த அன்பின் கனி உனக்குள்ள, இந்த தேவன் வரும்படியாக எத்தனை பேர் இந்த கால வேளையில நாம் பிரயாசப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, தேவன் அவரு அன்பு வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்னொரு வாசிப்போம். இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் தேவனில் எப்படி அன்பு கூறுவது? வாசிக்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுவது சொல்லுங்க? நான் எப்படி அன்பு கூறுவதா? நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இந்த வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நமக்கு கொடுத்த இந்த கற்பனையை நாம் கை கொண்டு அதில நடக்கும் போதுதான் என்ன செய்யறோம்? அவரில் அன்பு கூறுகிறோம். அவரில்னா யார்? அது தேவனில் அன்பு கூறுகிறோம்.
இப்ப பேசுறது உலகத்தின் அன்பு அல்ல, தேவனுடைய அன்பை பற்றி தேவன் நம்மோடு பேசுகிறார். 2 வித அன்பு இருக்கு. ஒன்னு உலகத்தில் அன்பு கூறுவது பாருங்க, ஒன்றாவது தேவனிடத்தில் அன்பு கூறுவது, 2வது உலகத்தில் அன்பு கூறுவது. நாம் தேவனில் அன்பு கூற வேண்டும் என்றுதான் இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சபையில அப்படிதான் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பாருங்க, வாலிப பையன் கிட்ட வாலிப பிள்ளை இதுகளை பாதுகாக்கிறதே எனக்கு வேலையாயிருச்சு பாருங்க. இங்கிட்டு பாக்குது, அந்த பிள்ளை அங்க பாக்குது. இது ஒருவருக்கு அன்பு கூறுதுகளாம். அது என்ன அன்பு? இது உலகத்தின் அன்பு பாருங்க. மாமிச இச்சைகள் நம்ம பாதுகாக்கலும் பெரும்பாடு அவங்க வேற ஊரு, அந்த பையன் வேற ஊரு. ஏதாவது ஒண்ணு ஆகிட்டா என்னைய கேட்பாங்க பாருங்க. இதுகளை கவனிக்கிறது என்ன செய்யுது? அன்னைக்கு கண்ணை மூடி பிரசங்கம் பண்ண முழிச்சு பார்த்துக்கிட்டே தான் பண்ணினேன் பாருங்க. அங்கிட்டு இங்கிட்டு பாக்குதுங்க. அதுகளை பாதுகாக்க கூட எனக்கு பெரும்பாடா போயிருச்சு. அன்னைக்கு பாருங்க கூட்டம் முடியுதுன்னு சொன்னேன். என்னதான் சொன்னாலும் அந்த அன்பு என்ன விட மாட்டுது. விட்டாச்சுன்னா காந்த மாதிரி ஒட்டிக்கிடுவாங்க போலுக்கு. அந்த அளவுக்கு என்ன செய்யுது அங்கிட்டு ஒட்டி வந்துருச்சுங்க. பெரிய ஒரு பாடா போச்சு பாருங்க. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த அன்பு என்ன? உலகத்தில் உள்ள அன்பு. இந்த அன்பு மாறி போய்விடும் பாருங்க. உனக்காக உயிரையே கொடுக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அடுத்த நிமிஷத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா நீயும் வேண்டாம் சொல்லிட்டு பிரிஞ்சிருவாங்க. இதுதான் உலகத்தின் அன்பு. உலகத்துல பாருங்க, நம்முடைய தாய் தகப்பனுடைய அன்பு கூட ஒரு நாள் மறைந்து விடும். இந்த பூமியை விட்டு போய் விடுவாங்க. உன் பெத்த தாயே உன்னில் அன்பு, அவங்களுடைய அன்பு கூட மாறி போய்விடும். என் பெத்த மகன் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று கூட இந்த கடைசி நாட்கள் அப்படிப்பட்ட மனது வராதான் பாருங்க. உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பனுடைய அன்பு மாறிவிடும். என்னுடைய அன்போ மாறி போவதில்லை மகனே, நீ என் அன்பை நீ பெற்றுக் கொள்வாயாக. தாவியின் கனியாகிய இந்த அன்பு உனக்குள்ள இருக்கும் பொழுது உனக்கு சோதனை வராது. அப்படியே சோதனை வந்தாலும் நாம் உனக்குள்ள இருந்து உன்னை ஜெயமாய் வழி நடத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரில் நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் அன்பு கூற வேண்டும். தேவனுடைய கற்பனையை கை கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16, 17 எடுத்தவங்க வேகமா வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16, 17. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நாம தெரிந்து கொண்டோம்? அதல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர், நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? அன்பா இருக்க வேண்டும் என்றே, அன்பா இருக்க வேண்டும் என்றே இவைகளே உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவர் நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன் என் நாமத்தினாலே. பிதாவை பாருங்க, வசனம் இருக்கு. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும். ஒண்ணு கனி கொடுக்கணும், இரண்டாவது இந்த கனி உங்க ஜீவியத்தில் நிலைத்திருக்கணும். ஆவியின் 9 வித ஆவியின் கனியும் உனக்குள்ள நிலைத்திருக்கணும். இந்த கனிகளை மற்றவர்களுக்கு நீ சொல்லணும். மற்றவரிடம் தேவ அன்பை நீ சொல்லணும். தேவனுடைய அன்பின் வார்த்தைகளை நீ சொல்லணும். இயேசுனா யாரு சொல்லணும்? இயேசு என்பது என்ன? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஒவ்வொருக்கும் ஒரு பேருக்கு அர்த்தம் இருக்கும் பாருங்க. பீட்டர் என்பதுக்கு என்னது? பேதுரு. பாருங்க, ஒவ்வொருவருக்கும் இருக்கு. ஸ்டீவனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப இயேசுக்கு என்ன அர்த்தம்? ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்ப பாருங்க, ரட்சிக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம என்ன செய்யணுமா? நம்முடைய கனி நிலைத்திருக்கணும். அதே மாதிரி கனி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1-13 வரை. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும். நல்லா கவனிக்கணும். மனுஷர் பாசை, இரண்டாவது தூதர் பாசை. அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து தீர்க்க தரிசன வரம் உடையவளாக இருக்கலாம். பாருங்க, மனுஷர் பாசையிலும் தூதர் பாசையிலும் நீ பேசலாம். அன்பு உனக்கு இல்லைன்னா என்ன இல்ல, ஒன்றும் இல்ல. பாருங்க, அதான் வாசிக்க கேட்கிறோம். தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும். பேர்க்கத்தக்க விசுவாசம். பாருங்க, இதெல்லாம் நல்லா கவனிங்க. அன்பு அவ்வளவு மேலா இருக்கான். தேவன் உனக்குள்ள இல்லைன்னா இதெல்லாம் வரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அவனுக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஒரு பகுதி. ஆனா இது நீ பெரியவனா இருக்கலாம், அற்புத அடையாளம் செய்யலாம். அதுக்கு மேல என்ன இருக்கணுமா? அன்பு. வீட்டுக்கு வந்தவங்க அன்போடு விசாரி. சபைக்கு வருகிறவங்களை புதுசா வந்த விசாரி. தேவனுடைய அன்பு அவங்களுக்கு சொல்லு, நீ வெளிப்படுத்து. உனக்குள்ள அன்பின் கனி இருந்தா அது வெளிப்படணும். இந்த இடத்துல பாக்குறோம், தீர்க்க தரிசனம் நீ சொல்லலாம். சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலையை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உடையவனாய் இருந்தாலும் அன்பு உனக்கு அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நான் ஒன்றுமில்லை, ஜீரோ. பாருங்க, நான் ஒன்றுமில்லை. சகலமும் இருக்கலாம், ஆனா உனக்குள்ள அன்பு இல்லையே. எனக்கு உண்டான யாவற்றையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒரு காசு தீர்வு வர நான் அன்னதானம் பண்ணினாலும், நீ ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும். சுட்டரிக்க என்னது? நீ உபவாசம் இருந்து சரீரம் சுட்டரிக்க இதெல்லாம் நீ செய்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பிரயோஜனம் ஒன்றுமே இல்ல. உனக்குள்ள அன்பு இல்லனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னையால இல்லாமல் என்ன செய்ய உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருந்தால் மாத்திரமே கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை தருவார். பாருங்க, அத்தனை இருந்து உனக்குள்ள அன்பு இராவிட்டால் ஒன்றுமே இல்ல. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நல்ல கவனிங்க, அன்பு எப்படிப்பட்டதா? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு ஏதாவது பொறாமை இருக்கா? ஒரு சொல்ல அன்பா பேசுற நடிப்பாங்க. பாருங்க, அன்பா பேசுற மாதிரி நல்லா கவனிக்கணும். அன்பா நடிக்கிறவங்கள நம்பிடக்கூடாது. நடிச்சு என்ன செய்வாங்க, ஏதாவது நம்மகிட்ட இருந்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் அன்பா பேசுவாங்க. நம்ம ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இந்த நாள் கூட பார்த்தோம். பாருங்க, ஒவ்வொரு விதத்திலையும் ஏமாறுறாங்க. ஏன் ஏமாறுறாங்கன்னா, தேவனுடைய அன்பு முழுமையாக உங்களுக்குள்ள இருந்தா. பாருங்க, நீங்க அன்பாதான் இருந்தீங்க. ஆனா பிசாசுடைய ஆவியை பகுத்தறியத்தக்க இந்த வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கொஞ்ச நேரம் பேசினாலும் அவனுடைய கனி என்ன, அவனுடைய சுபாவம். கனி என்பது சுபாவத்தை குறிக்குது. அவனுடைய சுபாவம் என்ன என்று உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எது இருந்தா? தேவ அன்பு உனக்குள்ள இருந்தா, தேவன் உனக்குள்ள இருந்தா. பாருங்க, இந்த இடத்துல அதான் வாசிக்க கேட்டது. மறுபடியும் வாசி. அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்லையா? அநேக நல்ல அன்பா பேசுவாங்க, ஆனா உள்ளமெல்லாம் பொறாமையா இருக்கும். பாருங்க, ஆள் ஒல்லியாதான் இருப்பாங்க, எலும்பு உருக்கி. பாருங்க, வேத வசனம் சொல்லுது, ஒரு வினயம், விஷம், பூரா உடம்பே விஷம். பேசுற வார்த்தையெல்லாம் கெட்ட கனியா இருக்கு. 2 கனி. ஒண்ணு என்னது? நல்ல கனி. இன்னொன்னு கெட்ட கனி. ஒவ்வொரு மரத்துல பார்த்தா நல்லாதான் மரம் நம்ம நட்டோம், அது வளரும் போது கசப்பான கனியை தருது. ஆண்டவர் துக்கப்படுறார். அது மாதிரி பாருங்க, சரீரம் ஒல்லியா இருந்தாலும் வசனம் எலும்பு உருக்கி பூரா உடம்பே விஷம். என்னதான் தின்னுங்க, நல்லா வட்டை நிறைய திண்டாலும் எப்படி இருப்பாங்களா? ஒல்லியாத்தான் இருப்பாங்க. பாருங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பாவம் சாப்பிடாம புருஷங்காரன் இப்படி மனைவியை வச்சிருக்கான்னு நம்ம மற்றவங்க சொல்லுவாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியும். திண்டே ஓச்சிருவாங்க குடும்பத்தை. அப்படிப்பட்ட பெண்களையும் ஆண்களையும் பார்க்கிறோம். ஆண்களும் பெண்களும் அநேக இடங்கள் நான் பார்த்திருக்கேன். 4-5 பேர் இப்படி பார்த்திருக்கேன். பாருங்க, எலும்பு உருக்கி என்னதான் திண்டாலும் அந்த வினயம், அந்த விஷம், கெட்ட கனி உனக்குள்ள இருந்தா உன்னை உருக்கிட்டே போயிடும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொறாமை இருக்க கூடாதான். வெளியில அன்பானி இருக்கிற வேஷம் போடுற உனக்குள்ள பொறாமை இருக்கு. அன்பானி பேசுற இந்த குடும்பம் சீரழிஞ்சு
நாசமாய் என்ன செய்யணும், வந்து அது போகணும், முன்னேற விடக்கூடாது, நான் தான் உயர்ந்து இருக்கணும். பாருங்க, இந்த பொறாமை உள்ளத்துல இருக்கு, ஆனா வெளியில வேஷம், அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறது. அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் சொல்லல. இது தேவனுடைய அன்பு. தேவன் மனுஷருடைய அன்பு மனுஷரை ஏமாற்றும். தேவனுடைய அன்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும், உண்மையாக வரும். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், ஆலோசனை சொல்லுவாங்க, நீங்க எப்படி, நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன், உண்மையாக வரும். அதான் தேவனுடைய அன்பு. அதுக்கு என்ன இல்ல, தேவனுடைய அன்புக்கு பொறாமை இல்ல. அன்பு தன்னை புகழாது. தன்னை புகழாது. நான் பெரியவன், நான் எப்படி இருக்கேன்னு தெரியல, படிப்பு என்ன, ஐஸ்வர்யம் என்ன, காரு பங்களா எல்லாம் இருக்கு, அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. தேவ அன்பு என்ன செய்யுமா, தன்னை தாழ்த்தும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வந்து தேவனுடைய அன்பு உடையவர்களாகவே நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. தேவனுடைய அன்பு இருந்தா அநியாயத்தில் சந்தோஷப்படும். அநியாயம் வந்துருச்சுன்னா, குடும்பம் போதுன்னா ஐயோ சந்தோஷம். ஒரு குடும்பம் வந்து சீரழியுதுன்னா அதுல என்ன சந்தோஷம். அப்படிப்பட்ட வந்து அந்த சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம், அது இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம், தேவ அன்பு உடையவர்களாக இருக்கணும். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்கும். தேவ அன்பு உனக்குள்ள இருந்தா சகலத்தையும் தாங்கும். தாங்குற சக்தி உனக்கு ஆண்டவர் தருவார். சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒளியாது. ஒரு காலம் அன்பு ஒரு காலம் ஒளியாது. தேவன் அவர் நிரந்தரமான நித்தியமானவர். இந்த நித்தியமான அந்த அன்பு வந்து பாருங்க, ஆரம்பமும் முடிவும் அவர் தான். அவர் அழிவில்லாத தேவன். அவர் சதா காலமும் நித்திய காலமாய் வாசம் செய்கிற தேவன். அவர்தான் அன்பின் தேவன். அன்பு ஒரு காலம் ஒளியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம். அந்நிய பாஷையில பேசி பேசி வாயெல்லாம் ஓய்ந்து போயிரும். அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு, நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. கவனிங்க, நிறைவானது வரும்போது நிறைவான அன்பின் தேவன் நமக்குள்ள வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். உன்னுடைய வீடு நிறைவாக இருக்கும். எது சின்ன காரியம் கூட குறையா இருக்காது. இந்த நிறைவான அன்பு உனக்குள்ள வரும் பொழுது உன் குடும்பத்தில் இருக்க குறைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவங்க 3 அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசி. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நீ குழந்தையா இருக்கும்போது நீ பாலை குடிக்கலாம். குழந்தை அடம் பிடிக்கிறது பாருங்க. ஒரு சிலர் வந்து 50-60 வயசு ஆனாலும் குழந்தை மாதிரி அழுகிறது பாருங்க. வந்து ஆனா இன்னும் வளரல. அவங்க வயசு என்னமோ போயிருச்சு, 60 வயது. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க? குழந்தைய போல இருக்கிறாங்களாம். சுபாவங்கள் ஆண்டவர் அப்படி விரும்புவதில்லை. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது வளர்ச்சி அடையணும். இப்படி சப்பானியா வளராம இருந்தா தாய் தகப்பன் துக்கப்படுவாங்க. அது மாதிரி தேவன் துக்கப்படுவார். நீ ஆண்டவருக்குள்ள வந்தது நல்லதுதான், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தது நல்லதுதான். நீ ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடையணும். அன்பில, சமாதானத்துல, சந்தோஷம் என்னும் கனி, 9 வித ஆவியின் கனிகளில நீ வளர்ச்சி அடையணும். அப்போதுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? சந்தோஷப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குழந்தைக்குரியவைகளை நான் ஒழித்து விட்டேன். எப்பொழுது? புருஷனாகும் போது குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியை அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. அன்புதான் பெரியது. அன்புனா யாரு சொல்லுங்க?
அவர்தான் தேவன். சொல்லுங்க, அவர்தான் தேவன். நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாக இருக்கிறார். வாசிக்கிறோம் 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். ஸ்பீடா எடுப்போம், நேரம் இல்ல. 1 யோவான் 4வது அதிகாரம் 18. அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. இந்த அன்பின் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தை புறம்பே தள்ளும். அந்த பூர்ண அன்புள்ள தேவன் உனக்குள்ள வந்துட்டான் பாருங்க. இந்த பூர்ண அன்பு என்ன செய்யும்? இந்த பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. நல்ல கவனிங்க, பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அல்ல. நீ பயப்படுறவன் என்றால் நீ பயப்படுகிற, அப்ப தேவன் உனக்குள்ள இல்ல. அன்பிலே நீ பூர்ணப்படல. நீ குழந்தையாக கையை சப்பிட்டு இருக்க. இப்ப குழந்தை என்ன செய்யுமா? கையை விரல சப்பிட்டு இருக்கும். குழந்தையா உனக்கு வயசு 40 60 வயது அப்படி இருக்கும். இன்னும் பாருங்க குழந்தையா இருக்கிற. நீ பூர்ணப்படல. எதுக்கெடுத்தாலும் பயம். இருட்டை பார்த்தாலும் பயம், பாம்பை பார்த்தாலும் பயம், கற்பாம்பூச்சியை பார்த்தாலும் என்ன இருக்கு? பயம். எதை பார்த்தாலும் நீ பயப்படுற. பூர்ண அன்பு உனக்கு இல்ல. இந்த பூர்ண அன்பு, அன்பின் தேவன் உனக்குள்ள வாசம் செய்யல பாருங்க. பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. நீ பயப்படுகிறவனா இருந்தா இன்னும் நீ பூர்ணப்படல. குழந்தையாக இருக்கிற. எதுக்கெடுத்தா குழந்தை தான் என்ன செய்யும்? பயப்படும். அதனை ஒழித்து விட்டு புருஷனாகும் போதோ நாம் வளர்ச்சி அடையும் போது குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை பார்த்தாலும் பயம், இருட்டை பார்த்தாலும் பயம், மரண பயம். ஐயோ, மரண பயம் பாருங்க. மரண பயம் தான் எல்லாரையுமே பயம் இருக்கும். அந்த பயம் நமக்குள்ள வரக்கூடாது. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் பாருங்க என்ன கண்ணியை வருவிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். ஆவியின் கனியாகிய அன்பின் தேவன் உன் இருதயத்துல ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனத்துல பாக்குறோம். நீங்க எத்தனை பேர் கனி கொடுக்குறீங்க? இந்த கனி உங்களுக்குள்ள இருக்கா? எனக்குள்ள அன்பின் கனி இருக்குன்னு சொல்றவங்க அல்லேலூயா போடுங்க. ஒரு சில கைகளை உயர்த்துங்க. யாரு இருதயத்துல அன்பின் கனி இருக்கு? கூட்டம் முடிஞ்சுதான் தெரியும் யாரு அன்பின் கனி இருக்குன்னு. ஒருவர் கூட பேசும்போது இது அன்பின் கனி, இது என்னடா ரெண்டு கெட்ட கனியா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பதான் தெரியும். கவனமாக இருங்க. கூட்டம் முடிஞ்சதும் பார்ப்பேன். நான் எந்த நேரத்தையும் உலாவிக்கிட்டே இருப்பேன். இந்த வேம்பார்லையும் சரி, நினைச்சா இப்பெல்லாம் அடிக்கடி தெருவுக்குள்ள அங்கங்க போக வர இருப்பேன் பாருங்க. இணைய விட்டுருங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம மகளை அன்பா பேசுதா பாருங்க. இந்த பூமியை எதை நம்ம கொண்டு வந்தோம்? தாயின் வயிற்றுல பிறக்கும் போது 100 பவன் நகையோட பிறந்தீங்களா? 2 கோடி ரூபாவோட நீங்க கொண்டு வந்தீங்களா? ஒன்னும் கிடையாது. நிர்வாணமாக தான் பிறந்தோம். போகும்பொழுது என்ன இல்ல, காது மூக்குல இருக்கு பிடிங்கிட்டு தான் என்ன செய்யறாங்க? இந்த மண்ணுல போடுறாங்க. போகும்பொழுது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. நீ இந்த சரீரத்துல உன் ஜீவன் இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவருக்கொருவர் அன்பு கூறு, ஒருவருக்கொருவர் நீ உதவி செய்ய. இதுதான் செத்த பிறகு என்ன செய்யும்? அதுதான் பேசும் பாருங்க. பிதாவின் குணம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவியத்திலும் மிகவும் அவசியம். தொடர்ந்து வாசி. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் பாருங்க. கனி கொடுக்கிறவன் தண்ணீர் அண்டையில. இப்பெல்லாம் நம்ம கண்டுகளை நட்டு ஒவ்வொரு குடமா தண்ணி ஊத்துறோம். தண்ணி ஊத்தாம போயிட்டு என்ன செய்யும்? பட்டு போயிடும். நம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எங்க நாட்டப்படணும்? ஆலயமாகிய கர்த்தருக்குள்ளாக நாட்டப்பட்டவர்களாய், தேவ வசனத்துக்குள்ள நாட்டப்பட்டவர்களாய். தண்ணீர் அண்டை பாருங்க. அந்த இடத்துல எந்நேரம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கும். செழிப்பானது செழிப்பை குறிக்கிறது. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் சோதனை வந்தாலும் அது உனக்கு தெரியாது. இலை பச்சையாய் இருக்கிறதும் பச்சையாகவே இருக்கும்.
மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. நீ அந்த இடத்துல வசனத்துக்குள்ளாக நாட்டப்பட வேணும், கர்த்தருக்குள்ளாக நீ நடப்பட வேண்டும். பாருங்க, கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைந்த தேவ நதி என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. நாம் தேவனை நம்பி ஜீவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நாம் நிரம்பி காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியில் நாம் நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கால்வாய் என்பது தேவ வசனத்தை குறிக்கிறது. தேவ வசனத்துல தேவனுடைய வசனம் உனக்குள்ளாக காணப்பட வேணும். அப்பொழுதுதான் நீ கனி கொடுக்கிற மகளாய், கனி கொடுக்கிற மகனாய் காணப்பட முடியும். நம்முடைய இருதயத்தில் தேவ வசனம் நிறைந்து இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். பாக்கியவான் என்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சி உள்ளவன். அவன் வசனம் உள்ளத்துல இருக்கும். கர்த்தரே நேரடியாக ஆசீர்வதிச்சிட்டாரு. அவங்க எதுவும் வருத்தப்பட மாட்டாங்க. பாருங்க, அவங்க தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்களாய், இந்த வேத வசனம் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் அவர் காணப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் வாசிக்கிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் பாருங்க, நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தருகிறவனாய் இருக்கிறான். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உனக்கு சமாதானம் தோண சமாதானம் அங்க போய் பலிக்கணுமா இல்லையா? நம்ம சபிக்கிறதுல இருக்கிறோம். பாருங்க, ஆசீர்வதிக்கிறதுக்கு அநேகர் இந்த நாட்கள் இல்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். என்னைக்காவது சொல்லி இருக்கிறோமா? நீங்க பணம் கொடுக்க வேண்டாம், எதை நீங்க உதவி கூட செய்ய வேண்டாம் சொல்லுவாங்களே. என்னது உதவி இல்லாட்டி உபத்திரவம் இல்லாம இருந்தா போதும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாங்கன்னு பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நல்ல வார்த்தைகளை, பணமா காசை தர வேண்டியது இல்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னோடு பேசுவார். நல்ல கனிகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை நீங்க பேசுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேணும். அப்படிப்பட்டவர்கள் சொல்றதுதான் என்ன செய்யும்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்போடு தேவன் இருந்தார், கர்த்தர் இருந்தபடினா அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதுதான். எனக்கேற்ற ஒரு பாத்திரமா நீ காணப்படு, அப்பொழுது உனக்குள்ளாக நீ வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நான் வாய்க்க செய்வேன். ஆண்டவர் பேசின வார்த்தை. நீ வேத வசனத்துல காணப்படணும், ஜெபத்துல நீ காணப்படும் போது நீ செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பாத்தீங்களா? இங்க நான் செய்தி எடுக்கும் போது இந்த கனிகளை பத்தி தான் எடுத்தேன். பாக்கிய செல்வி இந்த சகோதரி மூலமாக வீடுகளிலே சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தாராம். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம். இந்த கனிகளை பற்றி வெளிப்படுத்துறார். எத்தனை பேர் அந்த நிலைமைக்கு எல்லாரும் நீங்க வரணும், இன்னும் இன்னும் வளர்ச்சி அடையணும் கர்த்தருக்குள்ளாக. நான் இங்க ஏதாவது எடுக்கிறேன்னா உங்களுக்கு தெரியணும் பாருங்க. அதே மாதிரி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு நீங்க வரணும். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல அரமனை வீட்டுக்குள்ளேயே கனி கூடாத மரம் எல்லாம் வைப்பாங்க சொல்லுங்க. கனி கொடுக்காத மரம் எதுக்கு? விறகு எரிக்கத்தான் ஆகும். அப்ப வெட்டுண்டு அக்கினியில போடப்படத்தான் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரம் என்பது யாரு சொல்லுங்க? மரம் என்பது யாரு? நாம் தான் மரம். தேவனுடைய பிள்ளைக தான் மரம். சொல்லுங்க, மரம்னா யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அன்புனா யாரு? தேவன். நீங்க வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமா இருக்கிறீங்க. இந்த காதுல வாங்கி இந்த காதுல மறந்துடுறீங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர் தான் 60 30 60 100 பலன் கொடுக்குமா. அப்ப இந்த வார்த்தையே நமக்கு அன்புனா யாரு? தேவன். சொல்லுங்க, அன்புனா யாரு? தேவன். அப்ப மரம் என்பது யாரு? நாம் தான்.
தேவனுடைய பிள்ளைகள் நாம் தான் மரம். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது மரம். கனி என்பது நம்முடைய சுபாவத்தை குறிக்கிறது. நம்முடைய சுபாவம், குணங்கள் எல்லாம் பிதாவின் குணங்களாக காணப்பட வேணும். வேர் என்பது என்ன? நம்ம மரமா இருக்கிறோம். வேர் என்பது என்னது? விசுவாசம். வேற நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. வேறு நம்ம அதே வசனம் இருக்கு, விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவில் நிச்சயமா இருக்கிறது. இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா, தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய அந்த மரங்களாக இருக்கீங்க. மரமா இருந்தா போதுமா? விசுவாசம் உனக்குள்ள ஆழமாக போகணும். இந்த வேறாகிய விசுவாசம். இப்ப வேறு இந்த விசுவாசம் இல்லைன்னா ஒரு காத்து அடிச்சா இந்த மரம் என்ன செய்யுது? கீழே சாஞ்சு ஐயோ நான் விழுந்துட்டேன்னு என்ன செய்யணும்? கவலைப்படணும். இப்ப பாருங்க, நீங்க இந்த மரம் என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்காக வேர், ஒரு ஆணி வேர், பக்க வேறு அதெல்லாம் விட்டு பாருங்க, மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். உன் விசுவாசம் பாருங்க, வேறு என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. உன் விசுவாசம் பெருக வேண்டும். விசுவாசம் என்பது ஆவியின் கனிகளில ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அபிஷேகத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அன்பின் அபிஷேகம். என்ன அபிஷேகம்? அன்பின் அபிஷேகம். நீ ஒருவரோடு நீ அன்பா இருக்கும்போது உனக்குள்ள அன்பான தேவன் பேசுகிறார். அது ஒரு அபிஷேகம். ஆவியின் அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம், பாடுகளின் அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம். அப்படி 5 வித அபிஷேகத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தினாலும் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நாம் வாசிக்கிறோம் லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6 to 9 வரை வாசிப்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். எதை நட்டிருந்தான் சொல்லுங்க? அத்தி மரத்தை. அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஒன்னும் காணவில்லை. எவ்வளவு கவலையா இருக்கும் பாருங்க. நல்லா கவனிங்க, இந்த பிள்ளைய கவனிங்க. வந்து அத்தி மரத்தை நட்டிருந்தான். வந்து பார்க்கும் பொழுது ஒரு கனியும் இல்லையா. கனி என்பது என்ன சொன்னேன்? நம்முடைய சுபாவம். அந்த மரம் வெறும் மரமா இருக்கு. தேவனுடைய ஆலயத்துக்கு நீ வரலாம், ஆனா வந்து நீ வெறுமையாக போகிற, ஒரு விடுதலை இல்லாம போற. வெறும் மரம், ஒரு கனி, ஒரு சுபாவம் உனக்கு இல்ல. பேச வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, அப்படி இப்படி வந்து பாருங்க, அது கெட்ட கனி. அப்ப அதுக்கு தான் நான் என்ன இல்ல, இந்த மரமாக இருக்கு. எப்படி நட்டி வச்சோமோ வளர்ச்சியும் இல்ல. ஆனா வந்து அது வளர்ச்சி வளருது, ஆனா வளருது, அதுக்கு என்ன வரல? கனி இல்ல. வந்து செழிப்பா இருக்கு, இலையெல்லாம் செழிப்பா தான் இருக்கு, பணம் காசு எல்லாமே ஆண்டவர் தராரு, என்ன இல்ல? கனி இல்ல. கனி இல்லைன்னா அது அக்கினிக்குதான், வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவதற்கு தான், வேற எதுக்கும் உதவாது. பாருங்க, அந்த இடத்துல பாக்குறோம், மரத்தை வைக்கிறாரு, அத்தி மரத்தை. அவன் வந்து அதிலே பாருங்க, ஆண்டவர் வந்து பாக்குறார். பார்த்து ஒரு கனியும் காணவில்லை, ஒரு அன்பின் கனி இல்ல. உனக்குள்ள ஒரு கனி இல்லை. நீ மரமாத்தான் இருக்க. சபைக்கு வர்றது உண்மைதான், நீ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, உடன்படிக்கை பண்ணிருக்கிற, உண்மைதான். ஆனா வந்து நீ சபையில நாட்டப்பட்டிருக்கிற, உனக்குள்ள வசனம் இல்ல, ஜெபம் இல்ல. பாருங்க, நீ வெறும் மரமாகவே இருக்கிறாய். தேவனுடைய பிள்ளை, அவங்க கிறிஸ்தவங்க, மற்றவங்க சொல்லத்தக்க அந்த பேரோட இருக்கிறாய். ஆனா உனக்குள்ள ஒண்ணும் இல்ல, நீ கனி கொடுக்கல, வெறும் மரமாக இருக்கிற. அவர் பார்க்கிறாரு, அந்த மரத்துல ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 3 வருஷம். பாருங்க, ஒவ்வொரு மரமெல்லாம் 6 மாசத்திலே கனி கொடுக்கும். இது தவணை கொடு. 3 வருஷம் நான் பாக்குறேன், அப்பப்ப வந்து பாக்குறேன், இது ஒரு கனி இல்ல, இதுக்கு ஒண்ணுக்கும் உதவாது. பாருங்க, தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷம் இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, வெட்டி போடு. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ஏன் இந்த நிலத்தையும் கெடுக்குது? அது வந்து ஆலயத்தில் வந்து இருக்கிறவர்களையும் கெடுத்து வந்து அது பிரயோஜனம் இல்லாம ஆக்குது. இது கனி கொடுக்க மாட்டுது, வெறும் மரமா இருக்கு, ஒன்றுக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, சபைக்கும் பிரயோஜனம் இல்ல. அது கனி இல்லாத ஒரு மரமா இருக்கு. அது என்ன செய்? வெட்டி போடு. பாருங்க, இந்த பிதாவானவர் தேவனுடன் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அதுக்கு எடுத்துக்காட்டாதான் வருது. அப்பொழுது தோட்டக்காரன், நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவன், ஐயா,
இது இந்த வருஷமும் இருக்கட்டும். ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும் அப்பா. நான் இது பாருங்க, முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணிருக்கு. ஆண்டவரே, ஆலயத்துக்கு வாரம் வாரம் வருது, ஏதோ அற்புதம் நடக்கட்டுன்னு ஏதோ வருது. வந்து பாருங்க, அது வசனம் இல்ல, ஜெபம் இல்ல. இருந்தாலும் இந்த நம்பிக்கைய வேண்டாம், வெட்டி போட்டுறாதீங்கப்பா, உங்களை அழித்து போட்டுறாதீங்க. என்ன செய்யுங்க, இன்னி நான் என்ன செய்யறேன், சுத்தம் பண்றேன். இந்த இடத்துல அதான் பாக்குறோம். நான் வந்து தவணை கொடுங்க என்று அது மூலம்தான் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, இவர்களுக்காக என் ரத்தத்தை சிந்திருக்கிறேன், ஒருவராக கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்ல. எல்லாரும் மனம் திரும்பணும் அப்பா. எல்லாரும் நான் இருக்கிற இடத்துக்கு நம் பிள்ளைகளும் காணப்படணுமே. அவனுக்குள்ள இருக்கிற ஜீவன் நம்முடையதே. அதனால இன்னும் ஒரு வருஷம் வாசிங்க அத. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எருவோடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இந்த பழக்கத்திலிருந்து விட்டு விட வேண்டும், பாவத்தை அகற்றி விட வேண்டும். நீ ஆலயத்துக்கு வந்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை உண்மையாக நீ பெற்றுக்கொள்ளணும். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்துல அவர் வந்து விடுகிறார். நீ இந்த இடத்துக்கு நீ வரணும். அதனால உனக்கு என்ன வருஷம், 3 வருஷம் ஆயிருச்சு. இப்ப எத்தனை வருஷம் தராரு? 1 வருஷம். அதை வாசி. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன். அது இல்ல, அதை மட்டும் வாசி. 1 வருஷம் சொல்றாரா? ஐயா, இந்த வருஷம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். இந்த வருஷமும் இருக்கட்டும். உனக்கு காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் நிமிஷங்களையும் ஆண்டவர் தருகிறார். எல்லாரும் இப்படி அறியாதபடி எத்தனோ வந்து பாருங்க, தேவனை அறிஞ்சவங்க உண்மையான அவர் கட்டளை இல்ல, கை கொள்ளல, அவர் அன்பு கூறாதபடி அசட்டை பண்ணி பாருங்க, வேலைகளுக்கு அதுக்கும் போய் தேவனுடைய நீதிய அவ பின்னாக தள்ளி போட்டு அநேகர் மரித்து நரகத்தை நோக்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த வருஷம் இருக்கட்டும் ஐயா, நமக்காக பரிந்து பேசுறாரு. இந்த வருஷமாவது நீ கனி கொடுப்பாயா, நல்ல வார்த்தைகளை பேசுவாயா, ஆவியின் கனி உனக்குள்ள இருந்து நிலைத்திருந்து மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற மகனாக காணப்படுவாயா என்று இந்த வருஷம் இருக்கட்டும் அப்பா. பாருங்க, இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி என்ன செய்யறேன், எழுதி போடுகிறேன். கனி கொடுத்தா சரி, கொடாவிட்டாலும் இனிமேல் இது என்ன செய்யலாம், வெட்டி போடலாம். ஒரு தவணை கொடுப்போம், மனம் திரும்பி வரட்டும். இதுக்கு செவி கொடுக்கலனா வேற வழி இல்ல, வெட்டி போடலாம். பாருங்க, நாம் அதிகமான கனிகளை தர வேண்டும் என்று பாருங்க, நமக்கு காலங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் தேவன் நமக்கு தந்து இருக்கிறார். தேவன் நம்மை பார்க்கும் போது நாம் இருதயம் வெறுமையாக இருக்கக்கூடாது. தேவன் நம்மை பார்க்கும் பொழுது மிகுந்த கனி கொடுக்கிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். பிதாதாமே நம்மை பார்த்து மகிமைப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரம் என்பது நாம் தான். மரம், இந்த மரத்தில் நல்ல கனிகளை மாத்திரம் நாம் கொடுக்க வேண்டும். மரமாகிய நாம் நல்ல கனிகளை நாம் தர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22 வாசிக்கிறோம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி. பாருங்க, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து நம்ம மனசுல இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் பாருங்க, விதைக்கப்பட்ட நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலமாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் என்பது அன்பு என்பது யாரு? இப்ப நான் பதிலே சொல்லிட்டேன், சொல்லுங்க. அன்பு என்பது தேவன், கனி என்பது நம்முடைய சுபாவம். பாருங்க, வந்து பெரியவங்களும் அது என்ன செய்யல, இந்த இதயமாக இந்த பலகையில வைத்துக் கொள்ளவில்லை. தேவன் என்பது யாரு? அன்பு என்பது யாரு? தேவன். தேவன் என்பது யாரு? அன்பு. பாருங்க, கனி என்பது நம்முடைய சுபாவம். நம்முடைய சுபாவம் நல்லா இருக்கணும், நல்ல கனி உடையவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 17 24 வரை நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே நல்ல மரமெல்லாம், அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம். எத்தனை பேர் கெட்ட மரமா இருக்கீங்க, நல்ல மரமா இருக்கீங்க?
பாருங்க, நல்ல மரம் சொல்றவங்க 3 அல்லேலூயா போடுங்க, சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை என்னதான் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. அது வாயில என்னதான் வருமா? கெட்ட வார்த்தை தான் வரும். அதுக்குள்ள என்னதான் இருக்கான்? கெட்ட கனிதான் இருக்கு. அது குணமே சரியில்லை, கெட்ட வார்த்தை, அசிங்கமா பேசுவாங்க. பாருங்க, வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டா கனிகளிலே அவருடைய சுபாவத்திலே நீங்க அறிந்து கொள்வீங்க. வசனம் அது கீழே உள்ள வசனத்துல பாக்குறோம். தொடர்ந்து வாசி. அத மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நீ நல்ல கனி கொடுக்கலனா வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி கனிகளினாலே அவங்க அறிவிங்க. யாரு அறிவிங்க? கனிகளினால. கொஞ்ச நேரம் பேசிட்டாலும் இது கெட்ட கனிப்பா, இது கெட்ட கனி பேசுறவட்ட விட்டு நீங்க என்ன செய்யணும்? விலகி போயிடணும். வந்து வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற கர்த்தாவே, கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் கர்த்தாவே, கர்த்தாவே இதெல்லாம் கனி கொடுக்கல, மற்றவருக்கு சொல்லுது. தன் ஜீவியம் வசனம் இருக்கு. இந்த கனி உங்களில் நிலைத்திருக்க வேணும். 2வது மற்றவர்களுக்கு கனி கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல அதான் பாக்குறோம். வந்து பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே, 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 கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? நல்ல கவனிங்க. இது ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு தான். விசுவாசிகள் அநேகர் வரம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய ஜீவியம் இருளா இருக்கு, ஆனா அவருடைய நாமத்தை சொல்றாங்க. உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நான் ஒரு காலம் உன்னை அறியல. நீ யாரு? ஒரு காலம் உன்னை அறியலையே. ஆண்டவர் சொல்றாரு. யார? அவருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை சொன்னவங்களை, அற்புதங்களை செஞ்சவங்களை, இயேசுவின் நாமத்தை சொல்றாங்க. அற்புதம் நான் வந்து செய்யறேன், இந்த வரங்களை நான் தந்திருக்கிறேன். ஆனா உன் ஜீவியம் எப்படி இருக்கு? இருளா இருக்கு. அது வசனம் இருக்கு. இந்த கனி உன்னில் நிலைத்திருக்கவும். பாருங்க, வந்து போய் கனி கொடுக்கணும். இந்த கனி நமக்குள்ள கை கொண்டு ஒரு வசனத்தை சொல்றோம்னா இதை நம்ம முதலாவது கை கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாகவே இருக்க வேணும். இந்த இடத்துல பாக்குறோம். வாசி. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஒரு காலம் உங்களை நான் அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே. யார பார்த்து சொல்றாரு? இயேசுவின் நாமத்தை சொன்னவங்க, அற்புதம் செஞ்சவங்க. என் நாமத்தை தான் நீ சொன்ன, நீ என் வார்த்தையே உனக்குள்ள, உன் இதயத்துக்குள்ள நீ கடைபிடிக்கல. இந்த அன்பு, என்னுடைய அன்பு உனக்குள்ள இல்ல. சின்ன பிள்ளை கூட என் நாமத்தை சொன்னாலும் அற்புதம் நடக்கும். ஆனா நீ என் கட்டளைகளை நீ என்ன செய்யல? அந்த வசனத்தை நீ கேட்டு நீ கை கொள்ளல. மற்றவர்களுக்கு போதிக்கிறவனா இருக்கிற. உன்னுடைய பேர் என்ன? அக்கிரம செய்யக்காரரை. என்னை விட்டு அகன்று போங்கள். ஒரு நிமிஷம் கூட எனக்கிட்ட இருக்காதீங்க. என்னை விட்டு அகன்று போங்கள் அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மொழியின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த வார்த்தையில நீங்க கேக்குறீங்களா? நீங்க ஆலயத்துக்கு வந்தது நல்லதுதான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலமாக நீங்க காணப்படணும். இந்த வசனத்தை வந்து நீங்க இருதயத்துல கொண்டு வரணும். இந்த அன்பு உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆவியின் கனி 9 வித ஆவியின் கனி. முதலாவது கனி என்ன? இந்த அன்பு உங்களுக்கு வந்துட்டா அந்த 8 கனிகளும் ஆண்டவர் இழுத்துக் கொள்வார். இந்த அன்பு இழுத்துக் கொள்ளும். அப்ப நீ கஷ்டப்பட வேண்டியது பாரமானவைகள் அல்லவே. நான் வாசிக்கிறோம், தேவன் அன்பாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5வது அதிகாரம் வந்து அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 9 இருந்து 11 வரை பார்க்கிறோம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது. நீ கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீ செய்கிறாயா? தேவன் துக்கப்படும்படியாக உன் ஜீவியம் இருக்கிறதா?
நீ கர்த்தரை நீ பிரியப்படுத்திக் கொண்டே இரு, தேவனுக்கு நீ துதிகளை செலுத்திக் கொண்டு இரு, அவர் உனக்குள்ள வந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடந்து கொள்ளுங்கள். கனியற்ற கனி இல்லாத மரம் உங்ககிட்ட பேசுதுன்னா அதுக்கு இடம் கொடுத்துட கூடாது, அதை விட்டு நீ விலகு. பாருங்க, அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். பாருங்க, கடிந்து கொள்ள வேணும். போ சாத்தானே இயேசுவின் நாமத்திலன்னு பாருங்க, அப்படி நாம் காணப்படணும். எபேசியர் 5வது அதிகாரம் 22 பாக்குறோம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். யாருக்கு கீழ்ப்படியணுமா சொல்லுங்க, மனைவிகள் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்காரோ ரட்சிக்கப்படலையோ, உங்க வசனம் நல்லா இருக்கு, உங்க சொந்த புருஷர்களுக்கு தான் கீழ்ப்படியணும். பாருங்க, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பாஸ்டர்களுக்கு மற்றவர்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ஒருபோதும் நீங்க அதை செய்யக்கூடாது. வசனம் என்ன இருக்கு? கர்த்தருக்கு மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த, நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறது உண்மைதான், என் வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற அது நல்லதுதான். நீ என்ன செய்யணும்? உனக்கு கொடுக்கப்பட்ட அருமையா கொடுக்கப்பட்ட சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணும்? நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1-7 வரை சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1-7 வரை. அந்தபடியே மனைவிகளை, அந்தபடியே எந்தபடியே? அந்தபடியே மனைவிகளை உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்க பாருங்க, 2 இடத்துல இப்படி பாக்குறோம். உங்க சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க என்ன செய்யுங்க? சொந்த புருஷர்களை தூக்கி போட்டு அடிங்கன்னு சொல்லல வசனம், அப்படியா சொல்லி இருக்கு. நீங்க என்ன செய்யணுமோ உங்க சொந்த புருஷர்களுக்கு நீங்க கனம் கொடுங்க, கீழ்ப்படியுங்க. பாருங்க, தேவனுக்கு அடையாளமா தான் கணவன். பாருங்க, நமக்கு எல்லாரும் தலையா யார் இருக்காரு? தேவன். இப்ப மனைவிகளுக்கு யாரு தலை? கணவன். வசனம் அப்படிதான் சொல்லுது. பாருங்க, எல்லாருக்கும் தேவன் தான், அது நல்லதுதான். உங்களுக்கு அது கீழாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புருஷர் தலையாயிருக்கிறார். குடும்பத்துக்கு அதான் சொல்லுவான் தலைவர். இப்பெல்லாம் மனைவிகள் தலைவர்னு வந்திருக்கு போறோம். இப்ப மாத்திருப்பாங்க. ரேஷன் அட்டையில பார்த்தா முன்னாடி தலைவர் பேர் இருந்துச்சு, இப்ப நானு பின்னணி அடைஞ்சிருக்கேன். கடைசியில என் பேர், மனைவி பேர் 2வது என் பேர் வந்திருக்கு. என்னன்னு தெரியல, காலம் அப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாரும் நீ குடும்ப அட்டையில நீங்க பாருங்க, ஒரு சிலருக்கு அப்படி இல்ல. பார்த்தா நமக்கு 4 பொம்பளை பிள்ளைனாலதான் அதிகமா பிள்ளை இருக்கிறதுனால நமக்கு துணைக்கு பயம் இல்லை. அதனாலதான் நம்மளை பின்னாடி கொண்டு வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன் நான். பேர் பாருங்க, எத்தனை நாள் முன்னாடி இருந்த பேரு பின்னாடி வந்திருக்கு. இப்ப மனைவிக்கு தான், சகோதரிக்கு தான் என்னது குடும்பத்துக்கு தலை மாறி இப்ப கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, தேவன் அப்படி சொல்லல. உங்களுக்கு தலை யாரு தான்? எல்லாருக்கும் தேவன். 2வது உங்க கணவன். உங்க புருஷர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து இருங்க. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய, கீழ்ப்படியில சொன்னபடி கேட்க மாட்டேது, கோபத்தவே கிளப்புது, நான் என்ன செய்வேன்? பாருங்க, ஒரு சகோதரி மாதிரிலாம் ஏறி மிதிச்சு அடின்னு குமுறி விட்டுருவாங்க. நான் பார்த்திருக்கேன் 2-3 குடும்பங்கள்ல. அப்படி மாமியார் பிடிக்க போகுது, ஐயோ என் மகனை போட்டு அடிக்கிறாளே சொல்லிட்டு மாமியார் கையை பிடித்து கடிச்சு வச்சிருச்சு. பாருங்க, கடிச்சு வச்சு ஐயோ கடிக்கிறான்னு சொல்லவும் பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு என்னை காப்பாத்துங்க, 2-3 இடத்துல ரத்தம் வந்துருச்சு. பாருங்க, விஷம் கடிக்கலாமா? நான் அதுக்கு இணைய கடிக்கவா சொல்லிட்டு நீ இப்படி மருமகளை கட்டி வச்சிருக்க சொல்லிட்டு வெளியில பாக்குறவங்க வேடிக்கை தான் பாக்குறாங்க. பாருங்க, ஏன் இப்படி சொல்ல வரனா? உன்னுடைய குணங்கள். இப்ப எதை பத்தி தான் பேசுறோம்? ஆவியின் கனிகள் அன்பு. உன்னுடைய குணங்கள், உள்ளான அலங்காரம் நன்றாக இருக்க வேணும். இந்த அன்பின் குணம் உனக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, திருவசனத்தில் யாராவது கீழ்ப்படியாம அடங்காம இருந்தா பரவாயில்ல, நீ அவங்க உபதேசிக்க வேணாம். நீ என்ன செய்ய? அவளுக்காக ஜெபம் பண்ணு. நீ பயத்தோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, என் மனைவி கற்புள்ளதுப்பா, யாரையும் ஏறெடுத்து பேசாது சொல்லிட்டு இந்த நடத்தையே அவங்க பார்க்கணும். நீ போதிக்க வேண்டியது அல்ல, இயேசு நல்லவர் என்று கூட நீ சொல்ல வேண்டியது அல்ல. எது வெளியில நீங்க சொல்லணும்? உங்க குடும்பத்துல பாருங்க, உங்க நடத்தையை புருஷன் பார்த்து, உங்க நடத்தையே பார்த்து என்ன செய்வாங்களாம்? அவங்க போதனையின்றி மனைவிகளின் நடக்கையை நாளைக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அடுத்து மயிரை பின்னி இப்பதான் இந்த வசனம் வருது. பாருங்க, ஒரு சில இதெல்லாம் போதிக்கும். நானே போதிச்சது இல்லை, இதை நான் சொல்லணும்னு நினைச்சு ஆவியானவர் ஏவனதுனால
நேற்று உட்கார்ந்துருக்கும் இந்த வசனம் வந்துச்சு. ஏன்னா இந்த அலங்காரம், இந்த அன்பு வந்து இந்த குணங்களை பற்றி பேசும்போது இந்த வசனம் அதுல வந்துதான் ஆகுது. நான் ஒன்றும் செய்ய முடியல பாருங்க. நான் அதை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கு. முதலாவது என்ன, மயிரை பின்னி. மயிரை பின்னினா என்ன, ஆண்டவர் கொடுத்து ஒரு தலை தான், ஒரு தலை. அதுல என்னது, சைட்ல இந்த மரத்துல சைட்ல போகும்ல வேறு, அது மாதிரி வந்து ஆணி வேர் போறது சரிதான் பாருங்க. வந்துட்டு ஒரே சடை போடலாம். அதுலயே வந்து தங்க கிளீட்டு சாயத்தை அடிச்சு என்ன செய்யறாங்க, ஒட்டு முடி போட்டு ஒரு தலை தான். அந்த தலையில எத்தனை இருக்கும், பின்னி இருப்பாங்க. அப்படியே ஒரு 4-5 சடையாவது பின்னி இருப்பாங்க. இந்த அலங்காரம் உனக்கு தேவையில்லை, அது வெளியான அலங்காரம். உன் குணம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. மாமியால போட்டு அடிக்கிற, புருஷனை பார்த்து வையிற, குடும்பத்துல சமாதானம் இல்ல, உன் வாயே கெட்ட கனியா இருக்கு. நீ வெளியில அலங்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. உன் இருதயத்துல இந்த அலங்காரம் இருக்கணும், அன்பின் குணம் இந்த கனி இருக்கணும். அதுக்காக தான் இந்த வசனம் வருது. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து, பொன்னாபரங்களை நகைகளை அணிந்து வந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான உயர்ந்த வஸ்திரம். பாருங்க, இந்த சபையில நான் தான் உயர்ந்த 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபால வந்து நான் தான் என்னையதான் ஏறெடுத்து பார்க்கணும். பாருங்க, வெளியான அலங்காரம், உள்ளத்துல பார்த்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. வந்து குடும்பத்துல சமாதான கேடு, ஒரு நிம்மதி இல்ல. வாயில வர்றதெல்லாம் வந்து கோபப்படுத்துகிற வார்த்தைகள். அப்ப பாருங்க, அதான் பாக்குறேன். நீ பொன்னாபரங்களை நீ அணியலாம். உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. நல்ல கவனிங்க, இதெல்லாம் என்னதான், புறம்பான சரீரத்துக்கு வெளியான இந்த அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாது அலங்கரிப்பாய் போதும். பாருங்க, இது பாருங்களேன், வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு வேலை. வெளியான இந்த சரீரத்து வெளியான அலங்காரம் உனக்கு தேவையில்லை மகளே. நீ வெளியில அலங்காரம் பண்ணிருக்க, அது சோடிக்கிற கண்ணாடியை வச்சு மறுபடியும் முகத்தை பார்த்தா இதே முகர கட்டை தான் உனக்கு வரப்போகுது. பாருங்க, வந்து அவங்க எல்லாம் நல்லா இருந்தா ஆளை பிடிக்க முடியாது. நல்ல சப்ப மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அப்படியே ரொம்ப அலங்காரம். அப்பா வந்து 1 மணி நேரமா தேவ சமூகத்துக்கு கிளம்பு கிளம்பு சகோதரர் கிளம்பு, லேட் ஆகுது, கிளம்பு கிளம்பு. வர்றது 11:30க்கு வருவாங்க. எவ்வளவு நேரம் என்ன செஞ்சாங்கன்னா அலங்காரம் பண்ணுது. ஐயோ, ஒரு என்ன அப்படியே தூக்கிட்டு வந்துடலான்னு தான் நான் பாக்குறேன். நகல மாட்டுது வீட்டை விட்டு. அலங்காரம், வெளி அலங்காரம். ஆலயத்துக்கு வரும்போது என்ன முக்கியம், நான் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, என் கணவனை ரட்சியுங்க ஆண்டவரே, உள்ளான அலங்காரத்தை தாங்க, ஆவியின் கனியை தாங்க, அன்பின் கனி எனக்கு தாங்க. அன்பா பேசவே முடியலப்பா, என்ன தெரியல ஆண்டவரே, அந்த கனியை தாங்க, வாஞ்சிக்கணும். நீங்க பாருங்க, வெளி அலங்காரம் அப்படி செய்யறாங்களாம். பொன்னாமரங்களை அணிகிறாங்க, வந்து வஸ்திரங்களை புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். எது அழியாதான் சொல்லுங்க, அழியாத. அந்த பெரியசாமிபுரத்துல நம்ம பார்க்கிறோம், அவங்க அப்பா வந்து வந்து சமையல் எல்லாம் பண்ணுவாராம், இணைய மாதிரி எல்லாம் சமையல் பண்ணி குடும்பத்துல சந்தோஷப்படுத்திருக்கிறாரு பிள்ளைகள் யாவரையும். பாருங்க, இது இறந்துட்டாலும் இது அழியுதா சொல்லுங்க பாப்போம். அவர் செய்த நல்ல குணங்கள் செத்தாலும் அழியாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தேவனுடைய குணங்கள் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும். பாருங்க, வந்து நல்ல குணங்கள் இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருப்பார், நல்ல குணங்கள் இருக்கும். நீங்க மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கீங்க, பிரயோஜனம் படுத்தாதபடி நீங்க வைத்திருக்கிறீங்க. பாருங்க, அப்ப நல்ல குணங்கள். அவர் நல்லா பேசினாருப்பா. சாகம் போடுது பாருங்க, ப்ளூ கலரு ஜெகஜோதிய முகம் இருந்தது. இப்படி யார் சொல்ல முடியும்? ஆரம்பம் என்னமோ அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். அத ஒரு மனிதனுக்கு வந்து பின்னாடி செத்தாலும் பேர் சொல்லும். பாருங்க, அவர் அன்பாக இருந்தார், விட்டு கொடுத்து சமையல் பண்ண. பெண்கள் தான் சமையல் பண்ணணும், அந்த பிடிவாதம்லாம் இல்ல. பாருங்க, அவருக்குள்ள ஒரு குணங்கள் இருந்தாலும் நல்ல குணமும் அவருக்குள்ள இருந்தது. பாருங்க, அப்படிப்பட்ட அந்த குணங்கள் தான் என்ன செய்யாது, அழியாது. உள்ளான சாந்தம், வேற என்னது, உள்ளான அலங்கரிப்பு. அமைதிலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. இது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது, விலையேற பெற்றது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த குணங்கள் தான் எத்தனை இருதயத்தில் மறைந்திருக்கு பாருங்க. ஒரு சிலது வந்து ஸ்டீவனு கூட நேற்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில குணங்கள் வந்துச்சு, மறைந்திருக்கும். அதை நீங்க வெளிப்படுத்துங்க, நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருங்க. பாருங்க, வந்து அதுவே தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதா, விலையேற பெற்றது. அப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய அசுத்த ஸ்திரீகளா இருக்கு, பரிசுத்த ஸ்திரீகள். நல்ல கவனிங்க, யாரு, ஆபிரகாமுடைய மனைவி சாராள்.
பாருங்க அந்த இடத்துல வந்து பரிசுத்த ஸ்திரீகளும் அப்படிதான் இருந்தாங்களாம். புருஷனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நல்ல குணங்கள் இருந்துச்சா. தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தாங்க. எதனால அலங்கரித்தாங்க? இருதயத்துல அன்பு, சாந்தம். பாருங்க அதுதாங்க ஒரு குடும்பத்துக்கு முக்கியம். நல்லா கவனிங்க. வீட்டுக்கு வர்ற மருமக எப்படி இருக்கணும்? 100 பவுன் 200 பவுன் நகை கொண்டு வரணும், அழகா இருக்கணும். அழகா தான் இருக்கும், உனக்கு கொண்டு போட்டுருவா. பாருங்க வந்து ஒருபோதும் அப்படி நினைக்க கூடாது. வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற மருமக எப்படி இருக்கணுமா? சாந்தம் உள்ளதாய், இருதயத்துல நல்ல ஒரு குணம் படைத்தவளாய் வந்து அதுதான் வந்து இந்த குடும்பத்தை நிலைநிறுத்தம். வாழ்வதும் பெண்ணால, கெடுவதும் அழிவதும் பெண்ணால. பாருங்க பெண்கள் கையில தான் எல்லாமே கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். பாருங்க அப்ப அவங்க வந்து ஞானமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் வாசிக்கும் போது, அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். எப்படி சொல்லி? ஆண்டவன் பேர் சொல்லி அத்தான்னு சொல்லுவாங்க. வேற என்னது? மாமான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. பேர் சொல்லுவாங்க. பாருங்க இப்ப சாராள் என்ன சொன்னாராம்? கணவனை ஆண்டவன். பாருங்க ஆண்டவருக்கு சமமா சொல்றான் ஆண்டவன் என்று சொல்லி. யாருக்கு கீழ்ப்படிந்திருந்த? ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் ஆண்டவன். அவனை போய் ஆண்டவன் சொல்லணுமா? எனக்கு கீழே தான் இருக்கணும். பாருங்க அப்படியே நம்ம பாக்குறோம். வந்து அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது. நீங்க அதை கடைபிடிக்கணும். வந்து அந்த சாராள் பாருங்க அப்போ ஆண்டவன். முந்தியெல்லாம் பார்த்தா வந்து முகத்தெடுத்து ஏறெடுத்து பார்த்து பேச மாட்டாங்களா? நம்ம கணவன் தெரியறதுக்கு விரல்ல என்னது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, வந்து அதை பார்த்துதான் நம்ம கணவன் ஒரு அடையாளம் இருக்குமா. பாருங்க ஏறெடுத்து கூட அவ்வளவு பணிவு. என்ன ஒரு பணிவு! இந்த நாட்கள்லாம் அப்படி இருக்க. கணவன் தான் வந்து குனிகிற அளவுக்கு காலம் போயிருச்சு. இப்ப பாருங்க வந்து ஒரு சில புத்தியில ஸ்திரீகள் இருக்காங்க. நான் சொல்றது எல்லாரையும் நான் சொல்ல வரல. பாருங்க புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கெட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கையினால் இடித்து போடுகிறாள். பாருங்க அப்ப புத்தியுள்ள ஸ்திரீகள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க சாராள் ஆண்டவன் என்று சொல்லி சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து இருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களை மனைவியான உங்கள் ஜெபங்களுக்கு போதும். நல்ல கவனிங்க. அந்தபடி எந்தபடியே இப்ப சொன்ன பாத்தீங்களா? அதுக்கு கணவர்களுக்கு சந்தோஷம், மனைவிகளா பேசுறாங்கன்னு இப்பதான் நமக்கு வருது. இப்ப என்ன வருது சொல்லுங்க? வந்து அந்தபடியே புருஷர்களை என்ன செய்யுங்க? மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால். பலவீன பாண்டமா இருக்கிறா. யார் இருக்கா? நம்ம அவரவரை கொடுக்கப்பட்ட மனைவிகள் பலவீன பாண்டம். இந்த தாங்குற சக்தி இருக்காது. நல்லா கவனிக்கணும். பலவீன பாண்டனா எது? இப்ப சகோதரர் தான் ஒரு வார்த்தை சொன்னா சகிக்க முடியல. பலவீன எந்த பலவீன பாண்டம் எதை குறிக்குது? பாருங்க உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் ஏதாவது வெளியில பார்த்திருப்பீங்க, யாராவது பார்த்திருப்பீங்க. அந்த பெண்ணை கூட்டு போனேன், அதோட பேசினேன். இது தாங்குற சக்தி மனைவிக்கு. அதை ஒருவருக்கு புரிந்து கொள்ள வேணும், சொல்றத சொல்லணும். பாருங்க இதை நம்ம செய்யறதே ஒரு தப்பு, அதை சொல்றது. ஒரு இடத்துல அப்படிதான் நடந்துச்சான். பாருங்க கல்யாணம் ஆனது அன்று முதல் நாள் ராத்திரியிலேயே ஒருவருக்கு புரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் அப்படியெல்லாம் பைக்ல ஏத்திட்டு போனேன். அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், லாட்ஜ் போட்டேன், அப்படி இருந்தேன் நீ சொல்லவும். அப்போ எதுவுமே பேசலையா, அமைதியா இருந்தா காலையில விடியுது. ஏன்னா ராத்திரில எங்கேயும் போக முடியாது, விரட்டி விட்டு எங்க போறது சொல்லிட்டு தாய் தகப்பன்மாரு விட்டுட்டு போயிட்டாங்க. விடிக்கிட்டுன்னு கரெக்டா விடிய என் சித்தப்பா பெரியப்பா அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி நீங்க வாங்க, அவன் அநியாயம் உள்ளவன், அக்கிரமம் உள்ளவன், ரொம்ப வந்து அப்படிப்பட்டவனை எனக்கு தலையில கட்டிட்டீங்க. இவன் யார் யாரு கூடயோ சுத்திட்டு தெரிஞ்சிருக்கிறான், வந்து உத்தமனா இல்ல, வந்து ரொம்பயும் வந்து மோசமான பயலை தலையில கட்டி வச்சிட்டீங்க. இப்பொழுதே இந்த டைவர்ஸ் வேண்டும், நான் உடனே வீட்டுக்கு வருவேன், ஒரு நிமிஷம் கூட வேண்டும், வாழ மாட்டேன். பாத்துங்க சொல்றத சொல்லணும். ஏன் இந்த வசனம் என்ன இருக்கு? ஸ்திரியான பலவீன பாண்டம். ஒவ்வொரு வார்த்தை சகிக்க முடியாது. ஐயோ நான் உத்தமமாக இருக்கிறேனே, நான் துரோகம் பண்ணலையே, எனக்கு வந்த துணையா வந்திருக்க கணவன் இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு எப்படி இவரோட நான் வாழுவேன்? வருமா இல்லையா? பாருங்க இதுவரைக்கும் ஆண்டவருடைய கிருபையில யாரையும் நம்ம ஏறெடுத்து தப்பா நான் பார்த்தது இல்ல, யாரையும் தொட்டது இல்லை. இப்படி யாராலும் நீங்க சொல்ல முடியுமா? பாருங்க காடுகள்ல வளர்ந்ததுனால நித்தமும் ஜெபத்திலும் வசனத்தில் இருந்தபடினால சொல்ல முடியுது. பாருங்க அப்படி நீங்க இருக்கணும்.
ஏன்னா அவங்க பலவீன பாண்டம். ஐயோ, நான் எனக்கு வர்ற கணவன் சரியா இருக்கணும், உத்தமனாக இருக்கணும், உண்மையா இருக்கணும். பாருங்க, அப்படியே நீங்க பிரயாசப்பட்டிருப்பாங்க. திடீர்னு அந்த வந்து வெடிக்கிற மாதிரி பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டா பலவீன பாண்டம் சோர்ந்து போயிடும். பாருங்க, அப்படி ஒருபோது நம்ம என்ன செய்ய, சொல்றதான் சொல்லணும். வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்றத சொல்ல, எல்லாத்தையும் நம்ம ஒப்பிச்சுட்டா வந்து மறுபடியும் உங்க அம்மா வீட்டுக்கு என்ன செய்யணும், போகணும். கஷ்டப்பட்டு பொண்ணு பார்த்து வச்சு முடிச்சு வச்சிருக்கிறாங்க. சொல்லக்கூடாத சொல்லணும், சொல்லாததை சொல்லி மனைவி இழந்துதான் என்ன அது மிச்சம். அது மாதிரி வந்து மனைவியும் அதே மாதிரி என்ன செய்யணும், கணவன் சொல்றது தான் சொல்லணும். ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. புறம்பான அலங்கரிப்பு வந்து பாருங்க, அது தேவன் விரும்புவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீன பாண்டமா இருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 5-16 வரை நான் வாசிக்கிறோம். அவ்வளவுதான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். முதல்ல என்ன பார்த்தோம், வந்து இருதயத்தை அலங்காரம் இருக்கணும். வெளியான அலங்காரம்னா என்னது, நகை எல்லாமே நீ போட்டிருக்க நல்லதுதான். ஆனா வந்து அதை நீ அலங்கரித்துக்கிட்டே இருக்க கூடாது. இருதயத்தை அலங்கரிக்கணும். வெளியா நீ நகை போட்டிருக்கு செய்யணும் உனக்கே தெரியக்கூடாது. அப்படி இருந்தா தப்பு இல்லை. அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் தேவன் துக்கப்படும். இதுக்கெல்லாம் வந்து வசனம் இருக்கு. பழைய ஏற்பாடு காலத்திலே ஆண்டவர் தான் சோடிச்சார். எல்லாம் நம்ம பிள்ளை அழகா இருக்குப்பா, நகையெல்லாம் அவர் தான் போட்டு விட்டார். பாருங்க, அவரு வந்து அந்த மோச 40 நாள் மலையில வந்து அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மோசைக்கு என்ன ஆசோ என்ன ஆனதுன்னு தெரியல, எங்களுக்கு முன் செல்லுகிற கன்றுக்குட்டிகளை தெய்வங்களை உண்டு பண்ணும் ஆரோன்னு சொல்லும் போது, இந்த ஆரோன்னு சுருக்கமா சொல்றேன், ஏன்னா வசனம் இருக்கு, நேரம் இல்லாததுனால. பாருங்க, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1-20 நீங்க வாசித்து பாருங்க வீட்டுல. பாருங்க, வந்து அப்படி கொடுக்கும் போது மோசைக்கு என்ன ஆச்சோ மறந்துட்டாங்க. காது மூக்குல ஆண்டவர் கொடுத்ததுதான், இல்லைன்னு சொல்லல. பூராத்தையும் கலட்டுங்க, உங்களுக்கு முன்பாக வர்றத வந்து உருக்கி அக்கினியில கன்றுக்குட்டியை உருவாக்குவோம். களிமண் எல்லாம் இருக்கு. இதுனா வந்து மழை பெய்தால் நினையாதுன்னு சொல்லிட்டு தெய்வத்தை விட்டு, உண்மையான தேவனை விட்டு ஆண்டவர் செய்த இந்த பொருள் மேல கவனம் போயிருச்சு. அதனாலதான் வந்து ஆண்டவர் கோபம் கொள்றாரு. பாரு, உனக்கு கொடுத்த ஜனம் தன்னை கெடுத்துக்கிட்டு இருக்கு, இப்படி செய்து கீழே இறங்கி போன்னு சொல்றாரு ஆண்டவர். மோச பார்த்து பயங்கர கோபப்படுறார். அக்கினியில, பாளையத்துக்கு பிறகு அக்கினியில சுட்டரித்தார் என்று பாக்குறோம். சுட்டரித்து பொடியாக்கி ஜனங்களை குடிக்க கொடுத்துட்டார். அதான் உனக்கு தண்டனைன்னு சொல்லி, அதுல இருந்து தான் இருதயத்து அலங்காரம் இருக்கணும். வெளியான அலங்காரம் உனக்கு இருந்தா என்னைக்கு இருந்து ஆபத்து தான். நல்ல கவனிங்க. ஏன்னா வந்து இத வந்து ஒரு நீங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசணும். மகளே, இது வேண்டாம் பேசினா மாத்திரமே நீங்க என்ன செய்யணும், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். பிரசங்க அதிகமா இருக்காங்க. பாருங்க, கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து வெளியான அலங்காரம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு எங்க ஊர் பக்கத்துல, கல்குறிச்சி பக்கத்துல என்ன ஒரு அது ஜோயல் பெட்டி, இந்த இடத்துல வந்து கிழவிக காது வளர்த்துருப்பாங்க. பாத்தீங்களா, வேறு கிழங்கு பிறக்க போயிருக்காங்க. 2 கிழவி என்ன செஞ்சுக்கலாம், வந்து காது 2 கிழவிகளும் காது வளர்த்ததுக்கு நகை தொங்கட்டான்னு சொல்லுவாங்க. அந்த தண்டி தொங்கும். அது தொங்கியே காது பெருசா கீழே வரைக்கும் தொங்கிடும். பாருங்க, அதை போயிருக்காங்க, நகையெல்லாம் கலட்டி வச்சுட்டு, இந்த தொங்கட்டான்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு அங்க போயிருக்காங்க. திருடைய 2 பேரும் வந்திருக்கிறான். ஒண்ணும் இல்லையே, என்ன எவனா சிக்குவான்னு பார்க்க யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள தச்சையில வந்திருக்கிறான். யாராவது சிக்குவாங்களா சொல்லிட்டு வந்து அங்க யாரும் இல்லாத இடத்துக்கு 2 கிழவி இருக்கு. 2 கிழவி சிக்குனாகப்பா. ஏதாவது செய்யணும், சின்ன ஒரு பொருள் ஒரு 5000 ரூபாய்க்கு இருந்தாலும் பரவாயில்ல. பக்கத்துல போனா 2 காது சும்மா இருக்கு, எதுவுமே நகையே இல்லை. நகை இல்லாம இருக்கும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவிகளை எடுத்து பூட்டு, களவாண்ட பொருள் நிறைய இருக்கும், சாவி பூட்டெல்லாம் களவாண்டு இருக்காங்க. இந்த பூட்டை என்ன, இந்த கிழவி காதும் அந்த கிழவி காதும் பக்கத்துல ஒட்டி வச்சு பூட்டு போட்டு விட்டாங்களாம். அது வீட்டு வரைக்கும் அப்படியே ரேசங்கிட்டு இழுத்தாலும் அந்து போயிடும். 2 பேருமே சேர்ந்து ஊர் வந்து சேர்ந்தாங்களாம். ஐயோ படுபாவி, நகை போட்டாலும் ஆபத்தா இருக்கு. பாருங்க, நகை போடாம இருந்தாலும் என்ன ஆபத்து, காது நீ வளர்த்ததுனாலதான் ஆபத்து. பாருங்க, நகை போட்டு காது வளர்த்ததுனாலதான் ஆபத்து. வெறுங்காதா இருந்தாலும் விட்டுருவியான்னு வச்சுக்கோங்க. அது காது வளர்த்து நீ ஓட்டையும் காதுல போட்டது இல்லாம நகை போடாம நகை போட்டு இருக்கு, நீ ஏமாத்திட்டியே. பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கு. நான் களவாண்ட பூட்டு எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த கிழவி ஒரு காதையும் இந்த கிழவி ஒரு காதையும் பூட்டி சாவியும் கொடுத்தாலும் பரவாயில்ல, சாவியை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு என்னதான் செய்யும், காதையும் அக்க முடியாது.
அவங்க பார்த்தாங்க, எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல, எடுத்தது எனக்கு தெரியல. வீடு போய் சேர்ந்தாங்க, அழுதுகிட்டே போச்சுக்கலாம். அந்த கிளை வயது போன காலத்துல பாருங்க. அதனாலதான் வந்து நகை போடுறது வந்து வேத வசனத்தின்படி நீங்க போடுங்க, வந்து அது அந்த வேத வசனத்தின்படி இது ஆகாது, தப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க போட்டிருந்தா அதை அலங்கரிக்க கூடாது. அது இல்லாத மாதிரி நீங்க கிராமத்துல இருக்கிறதுனால ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு நினைச்சா, மனுஷருக்காக நீங்க வாழணும்னு நினைச்சா, வந்து இடர்கள் இல்லாம இருக்கணும் அவளுக்கு இருக்குன்னு நினைச்சா நீங்க அலங்கரிக்காம நீங்க போட்டுக்கலாம், தப்பு இல்ல பாருங்க. அப்ப தப்பு இல்ல நான் சொல்ல முடியாது, போட்டு தப்பு தான் இருக்கு. அப்ப வந்து அநேக இடங்கள்ல வந்து அப்படி இருக்கு, கிராமத்து ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு. அப்ப வந்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா, குடும்பம் முழு ரட்சிக்கப்பட்டுட்டா ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேசணும், மகளே இது தப்பு கலட்டு சொன்னாரா, சொன்னாதான் நீங்க என்ன செய்யணும், கலட்டணும். எங்க வீட்டம்மா வந்து நிறைய தான் போட்டுருந்துச்சு நகை பாருங்க. 3 மாசம் ஞானஸ்தானம், சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஆண்டவர் பேசிதான் கலட்டிச்சு. அதுக்கு முன்னாடியே நான் கெட்டுறதுக்கு முன்னாடியே வந்து சபைக்கு வர போகிறதுக்கும் ஆண்டவர் பேசினார். அநேகர் ஆண்டவர் பேசிதான். இப்ப பாருங்க பெந்தேகோஸ்து சபை, சிபிஎம், தேவ சபை, இதெல்லாம் ஏன் இப்படி வராங்க நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் 2வது இடத்துல இருக்காருங்க தாய் மாமே. வந்து பாருங்க அவர் நல்ல எத்தனை கோடி இருக்கு பிள்ளைகளுக்கு. எங்க அக்காவுக்குமே, எங்க அக்கா மாப்பிள்ள தான் தாய் மாமே பாருங்க. அவருமே வந்து காது மூக்குல எந்த பிள்ளைக்கும் காதும் குத்தல, ஒன்றும் செய்யல. ஏன்னா இது வசனத்துல நீங்க ஆழமா போகும் போது, தாயின் வகத்துல பிறக்கும் போது காது குத்தி வரல, அதை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு கடந்த நாட்கள்ல விளக்கமா சொல்ல நேரம் இல்ல பாருங்க. பச்சை குத்தக்கூடாது, அது என்னுடைய சரீரம் சொல்றாரு ஆண்டவர் கொடுத்தது. ஒவ்வொன்றுக்கு நாள் பார்க்க கூடாது, அதுக்குலாம் வசனம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிப்போம். எதோட நாம் முடிச்சோம்? ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். நீங்க எல்லாருமே முக்காடு போட்டுதான் என்ன செய்யணும், இருக்கணும். வந்து நம்ம தலையில இருக்கிறது எல்லாம் மக்கள் பார்க்கணும்னு சொன்னா உன் தலையில ஒன்னும் இருக்காது, பிடிங்கிட்டு போயிருவாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அப்படி இருக்கு. தேவதூதர் வருவாராம், அப்படி சமூகத்தில இருந்து தேவதூதர் அனுப்புவாராம். வர ஆராதனை பகுதியில் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது முக்காடு இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப துக்கப்படுவாராம். தொடர்ந்து வாசிங்க. அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். கத்தரித்து மொட்டை போட்டு அசிங்கமா இருக்கும் பெண்களுக்கு பாருங்க. அப்படி நீ முக்காடு போடலன்னா மொட்டை போடு. இப்ப கிருபையின் காலத்துல இருக்கிறோம் பாருங்க. அந்த நாட்கள்லாம் வந்து அப்படி சபையில விட மாட்டாங்க, முக்காடு போடு சொல்லிட்டு சிரைத்து விட்டுருவாங்களாம். அப்படி பாரு முக்காடு கொண்டு இருக்க கடவர்கள். ஸ்திரீ தன் மயிரை தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால், உனக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். நீ முக்காடு போடு. முக்காடு போடுறது ஒரு சில சகோதரிகளுக்கு சௌரியமா இருக்கு, தூங்குறதுக்கு நல்ல முக்காடை போட்டு இழுத்து மூடி அப்படியே வசனத்தை நம்ம நினைப்போம் பைபிளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு நல்லா ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிருவாங்க பிரசங்க முடியக்குள்ளும். பாருங்க முக்காடு எதுக்காக கொடுக்கப்பட்டதுதான், ஸ்திரியானவர்களுக்கு மகிமை. இந்த முக்காடு வந்து மகிமை. ஆனா தேவதூதர் வராங்க. தேவதூதர் வரும்போது உங்க முகத்தை பார்க்க கூடாது பாருங்க. வந்து ஒரு பயத்தோடு என்ன செய்யணும், முக்காடு போடணும். இதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் பயங்கரமான ஒரு இது இருக்கு. அதெல்லாம் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அவ்வளவு சத்தியம் இருக்கு இதுல. புருஷனானவன் தேவனுடைய சாயலும், அது வேண்டாம். 15வது வசனம், 15வது வசனம். ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும். நீங்க வந்து நீளமா முடிய வளர்க்கணுமா, அதுல ஆண்டவர் சொல்லல. இது கொண்டு போடுறதுக்கு என்னதான் மகிமையா இருக்கும், அந்த முக்காடு போடுறதுக்கு தான் உனக்கு முடிய ஆண்டவர் தந்திருக்கிறார். அதே மாதிரி வந்து ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, முடிய வளர்க்க கூடாது, கனவீனம் அசிங்கம் சொல்றாரு ஆண்டவர். யார் தான் வளர்க்கணுமா, பெண்கள். முக்காடு போடுறதுக்காக வந்து அது மகிமையாக கொடுக்கப்பட்டிருக்குது என்று சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆகிலும் ஒரு வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன். வழக்கம் இல்லை. நீங்க வந்து வாக்குவாதம் பண்ணா அப்படிலாம் தப்பு இல்லைங்க. அப்படி வாக்குவாதம் பண்ணக்கூடாதான். சத்தியத்தை ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தில் உள்ளதை சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணா பாவம் தான் கூடும். ஏன்னா இது வந்து மனுஷர் எழுதினது இல்ல, தேவனுடைய வார்த்தை. இது உடனே கை கொள்ளணுமா, அப்படிலாம் வாக்குவாதம் பண்ணுவாங்க ஒரு சிலர். என்கிட்டே நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. இது சத்தியம் சொல்லுது, என்னால முடியல, அமைதியா இரு, என்னால கலட்ட முடியாது, அமைதி. ஆண்டவர் என்னைக்கு சொல்றாரோ அந்த விருப்பம் வந்த பிறகு எடுத்துக்க, அது என்ன உனக்கு பிரச்சனை? வாக்குவாதம் அது இப்படி வசனத்தை எடுத்து எல்லாம் எடுத்து சொன்னேன்.
அது அப்படி இல்லை, அந்த சபைக்கு தான் கொடுத்துருக்காங்க, அப்படி அல்ல. வந்து பாருங்க, வந்து ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் கடைபிடிக்கணும் தான் இருக்கு. வாக்குவாதம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் சபையில, இந்த வாக்குவாதம் சபையில கிடையாது. நீ வாக்குவாதம், அப்படிப்பட்ட வாக்குவாதம்லாம் சபையிலுக்குள்ளும் இப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். என் காசு, என் பணம், யார் என்ன கேட்கறது, செய்யலாம். பாருங்க, வந்து அந்த வசனம் இருக்கு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதியா இருக்குமா சொல்லுங்க? ஒரு தகுதி இருக்கு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. ஒவ்வொருவனும் பக்தி என்ன செய்யாதான், உண்டாக்காது. பாருங்க, வந்து இருக்கும், நம்ம ஒரு பாஸ்டர்னா இந்த ஸ்தானத்துல இருக்கணும். நீ எந்த ஸ்தானமோ அதுல இறங்கி போக கூடாது. அதான் விசுவாசினா இதுல நீங்க நிக்கணும். பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், வந்து ஆனா தகுதி இருக்காது. நீ தேவனுடைய பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஸ்தானத்துல இருந்தா தான் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். அதெல்லாம் ஆண்டவர் இடம் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போமாக. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் மிகுந்த கனிகளை தருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசராய் இருப்பீர்கள். வெளியான அலங்காரம் எனக்கு வேண்டாமப்பா. ஆண்டவரை, வெளியான அலங்காரம் தான் அதிகமா ஒவ்வொரு நாளும் கூடுது. உள்ளான அலங்காரம் எனக்கு ஒண்ணுமே இல்லையே. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், இந்த ஆவியின் கனிகள் எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஜீரோவாய், என் இருதயமெல்லாம் இருள் அடைந்து இருக்கிறது அப்பா. ஆண்டவருடைய சுபாவம் எனக்கு இல்ல. ஆண்டவரே, நான் இப்படி காணப்படுகிறேன். நான் மிகுந்த கனிகளை தரணும். ஆண்டது ஆவியின் கனி எனக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். 2வது, நான் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவனாய் ஆண்டவரே நான் காணப்படணும். நல்ல வார்த்தைகளை பேசுகிறவனாய், நல்ல சுபாவம் உடையவளாய் நான் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க யாருக்கு சீசரா இருப்பீங்க? என் பிதா மகிமைப்படுவார். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசரா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு சீசரா இருப்போம். ஆனபடினால் இந்த வேளையில எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரை, இந்த வேளையில கர்த்தாவே, நல்ல சுபாவம் உடையவளாய் நான் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க. என் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர், என் குணங்களை மாத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த குணங்களை இப்ப நினைச்சு பார்த்தா அருவருப்பா இருக்குப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்மால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. அன்பு என்பது தேவனை குறிக்குது. இந்த அன்பின் கனி உனக்குள்ள வர நீ ஒப்பு கொடுப்பாயாக. இந்த வேளையில அந்த கனி என்பது நம்முடைய சுபாவத்தை குறிக்குது. பிதாவின் சுபாவம் நமக்குள்ள வர வேண்டும். நல்ல வார்த்தைகளை நீ பேசுகிறவனாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த மிகுந்த கனிகளை தந்து கர்த்ததாமே இந்த பிதாவை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீசர்களாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நன்னை தினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நானே தினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்டு கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்டு பகல் எல்லாம் கூட செல்லுது.
அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் அன்பான தேவன் உன் வாழ்க்கையிலே வந்தா போதும். அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் நான் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ஆமென், ஆமென். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நடத்தி தந்த நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, ஆண்டவரை தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக பேசினீர், ஸ்தோத்திரம். ஆண்டவரை சங்கீத பகுதி ஆசீர்வதித்தீர், ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தீர். சிறு பிள்ளைகள் வசனங்களை சொல்ல நீர் அது கேட்ட கிருபையை தந்தீர், ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேவ வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா. மிகுந்த கனிகளை தர வேண்டும் என்று அந்த கனிகள் எங்களில் நிலைத்திருக்கவும், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எங்களோடு பேசினீர். ஆண்டவரே அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு நீங்க சீசராய் இருப்பீர்கள் என்று கூட நீங்க பேசுனீங்கப்பா. ஆண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மிகுந்த கனிகளை தர உதவி செய்யுங்க. என்ன மனதோடு என்ன விண்ணப்பம் பண்ணி வந்தார்களோ அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ரப்புவீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வராமல் இருக்கிற அவர்களையும் வருகிற நாட்களில் பரிசுத்த அந்த ஆராதனைக்கு கொண்டு வர உதவி செய்யுங்க. அந்த ஞானஸ்தானம் எடுத்த இந்த 3 பேரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அநேகர் முழுக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திர பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சிறு பிள்ளையுடைய தாய் தகப்பன ஆசீர்வதிங்க. நீர் வரும்போது உண்மை சந்திக்க நாங்கள் எல்லாருமே ஆண்டவரே சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாவலும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.